நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாயுள்ள பிள்ளைதான் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு. தங்கத்தட்டில் வந்து சேரப்போகும் புதிய வரவா, உறவா அல்லது சுமையா? தனச்சனியாக, குடும்ப சனியாக, வாக்கு சனியாக மாறப்போகும் சனிவனுடைய பெயர்ச்சி, அதனுடைய பலனை இன்றைய பதிவுல உங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் விட சனி பயிற்சி உங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன், சரிங்களா? சோ உங்களுடைய ராசிநாதனுடைய பயிற்சி எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். சோ உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் 2025 மார்ச் 29 அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறாரு. 7 சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் தனச்சனியாக, குடும்பச்சனியாக, வாக்குச்சனியாக சனிவான் மாறப்போகிறார். சோ இதனால் குடும்பம், உங்களுடைய பணவரவு, அதாவது பொருளாதாரம், வாக்கு, இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். சோ மீன ராசிக்கு போகக்கூடிய அந்த சனிவான் 2027 ஜூன் வரை அங்கதான் இருக்க போறாரு. சோ இந்த 2.5 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல நான் சொல்லக்கூடியது, சனிவான் எப்படிப்பட்டார்? உங்களை பொறுத்தவரை, கும்பராசியை பொறுத்தவரை 12ஆம் இடம் மகரத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் 2ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 2ஆம் வீடு எது அப்படின்னு தான் மீனம், அதற்கு அதிபதி குரு. அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இப்போதைக்கு ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா 2025 குரு பயிற்சியும் உண்டு. அவர் மிதுனத்துக்கு அடி எடுத்து வச்சிருவாரு. சனி பயிற்சி நடந்த குறுகிய காலகட்டத்திலே, ஸ்ரீ காலகட்டத்தில் அடுத்து அவரும் மாறிடுவார். சோ மீனராசிக்கு குரு 4ல், குருவுடைய வீட்டில் சனி பகவான். அந்த சனிவான் உங்களுடைய கும்பராசிக்கும் மற்றும் 12ஆம் இடம் மகரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். எப்படி பார்த்தாலும் 12ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடு சம்பந்தப்படுது. சோ அது 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், கடமைகள் சற்றே அதிகரிக்கும். அதே நேரத்தில் கடன் பெற்றாவது குடும்பத்திற்கு ஒரு வீடு, மனை அல்லது வண்டி வாகனம் போன்ற விஷய சொத்துக்களை சேர்த்தே தீர்வீர்கள். சொத்துக்கள் கண்டிப்பா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உருவாகியே தீரும். பல வருடமாக நீங்கள் எடுத்த பல முயற்சிக்கு தடை வந்திருக்கலாம் இந்த வீடு, சொத்து விஷயத்துல. ஆனால் அந்த முயற்சிக்கு இந்த சனியோடைய பெயர்ச்சி மிகுந்த உறுதுணையா இருக்குதுங்க. அதனால கண்டிப்பா ஆஸ்தி யோகம் என்று சொல்லக்கூடிய சொத்து யோகம், குடும்பத்தினுடைய தேவைக்காக, குடும்ப உறவுடைய ஆதரவு, சப்போர்ட் மூலமாக மற்றும் நண்பர்களுடைய உதவியின் மூலமாகவும் உங்களுக்கு அமைந்தே தீரும். அதே போல அரசாங்கத்திலிருந்து ஒரு லோன் பெற்று ஒரு வீடு கட்டுறது அல்லது கவர்மெண்ட் வீடு உங்களுக்கு அலர்ட் ஆகுது போன்ற விஷயங்கள் நடைபெறும். எப்படியாக இருந்தாலும் இந்த 2.5 வருட காலகட்டத்திற்குள் வீடு, மனை அமைவதற்கு அல்லது இடமாவது வாங்குறதுக்கு யோகம் உண்டு. அதுபோல வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. அது லோடு வண்டி வாகனம், இந்த டாடா ஏசி, லாரி போன்ற லோடு வண்டி வாகனம், டிராவல்ஸ், போக்குவரத்து, இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இது போக படிப்பு நிலைப்பாடுகளில் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. ஆமாங்க, கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கும் அல்லது நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு வேலை தொழிலுக்காக புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இந்த 2025 உருவாகுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும். சோ நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை, தொழில் இப்போ உங்களுக்கு வருமானமாக மாறும். சரிங்களா? அதே போல நீங்களும் புதுசாக படிப்பீங்க. அதே போல படிக்கின்ற மாணவர்களும் அரியர் ஏதாவது இருந்தா அதை சரி பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணி டிகிரி பட்டம் வாங்குறது உறுதி. இதற்கு அடுத்தபடியா கும்பராசியில் பிறந்த பெண்களாகட்டும் அல்லது ஆண்களாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில், அதாவது மாமியார் வீட்டுல இருந்து ஒரு நல்லது நடக்கணும், அவங்களுடைய ஒரு சப்போர்ட் வேணும், அவங்களிடம் ஏதாவது ஒரு வரவோ அல்லது ஆதரவோ கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆதரவும் வரவும் வருகின்ற தருணம். சோ மாமியார் வீட்டுகள்ல ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகுங்க. அதுல நீங்க கவலைப்படாம இருக்கலாம். சோ கண்டிப்பா திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது கும்பராசியில் பிறந்த பெண்கள் அதாவது பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய மாங்கல்ய யோகம் கண்டிப்பா இருக்குது. அதுவும் இந்த 2025 தனச்சனியில், அது குடும்பச்சனியில் கண்டிப்பா நடந்தே தீரும். சரிங்களா? சோ இன்னொரு பக்கம் அந்த மீனராசி குரு பகவானுடைய வீடு, சுப கிரகம் குரு பகவான்.
அப்போ குழந்தைகளுடைய தேவைக்காக, குழந்தைகளுடைய படிப்பிற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் அப்படின்றது நல்ல முறையில் அமைஞ்சிடும். ஸோ உங்களுடைய மன இயக்கம், மன விரக்தி, அதை கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சோமே, இது வரைக்கும் நல்ல ஒரு வேலை தொழில் அமையலையே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரியான நல்ல ஒரு வேலை தொழில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமைந்திடும். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை இருக்கும், அதை நினைச்சு நீங்க மன ரீதியான கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் இப்பொழுது சரியாகும். அதே போல விபத்து ஏற்கனவே நடந்திருந்தாலோ அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலோ அது இப்போ சரியாகும், குறையும். அதுக்கு உங்களுக்கு உதவி பண்றதுக்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இப்போ குடும்பம் மற்றும் உறவுகள் உங்களுக்கு புதிதாக மனம் மாறுவார்கள் அல்லது உருவாவார்கள். அதனால தனியா நின்று போராடணும், தனியா நின்று கஷ்டப்படணும்ன்ற சூழல் இப்போது உங்களுக்கு விலகுதுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல ஜென்மத்துல உங்க கும்பராசியில ராகு வந்து அமர்ந்துருவாரு 2025. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். புதிய பழக்க வழக்கம், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய அறிமுகம் கிடைக்க வாய்ப்புண்டு. சரிங்களா? தவறான வழிக்கு மட்டும் போயிடாதீங்க. ராகுவான் அதற்கும் உங்களை இழுத்து செல்வார். சரிங்களா? சரி, இப்போ குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். சனி பயிற்சியை பார்க்கும்போது சனிவனுடைய பார்வை பலனும் கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். சரிங்களா? சனிவானுக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. இப்போ கும்பராசிலிருந்து 2ஆம் வீடு மீனத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய கும்பத்திற்கு ரிஷபம் என்பது 4ஆம் வீடாக உங்களுக்கு அமைஞ்சிருது. சரிங்களா? சோ 4ஆம் வீட்டை சனிவான் பார்த்துடுறாரு. அப்போ கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சொத்துக்களை கடன் பெற்றாது உருவாக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம், அக்கறை தேவை. அதே போல பொருட்கள் திருடு போவதற்கோ தொலைஞ்சு போறதுக்கோ வாய்ப்புண்டு, கவனமா நீங்க இருந்துக்குங்க. அல்லது முக்கியமான ஒரு உறவு, ஸோ நீங்கள் செய்த தவறுக்கோ அல்லது நீங்கள் மறைத்து வைத்த ஏதோ ஒரு விஷயத்தோ வெளியில எக்ஸ்போஸ் ஆகி தெரிய வந்து அதனால பிரச்சனையாகி விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. சில பேர் மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அதுல பிரச்சனை வராம தற்காத்துக்குங்க. இன்னொரு பக்கம் 7ஆம் பார்வை, சனியுடைய 7ஆம் பார்வை கன்னிராசியில பதிவு உங்களுடைய கும்பத்திற்கு அது 8ஆம் வீடாக அமையுது. 8ஆம் வீடு வம்பு வழக்கு பிரச்சனை குறிப்பது. கண்டிப்பா அந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை குறையும். வாழ்க்கை துணை வழியில் வருமானம் உண்டு. அதே போல வெளிநாடு யோகம், வேறு இடம் பெயரக்கூடிய யோக பாக்கியம் உண்டு. ஆனா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வரலாம். அதுக்கடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியில பதிவு உங்களுடைய கும்பத்திற்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ பணம் வரக்கூடிய விஷயத்துல தடை இல்லை. ஆனா அந்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில், சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்துல பிரச்சனை வருது. தேவையில்லாத விரைய செலவுகள், மருத்துவ செலவு, வீடு ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக வரலாம். அதனாலதான் நீங்க ஒரு சொத்து பத்தா அதை உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அதை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் குருவான் மிதுனத்துக்கு போறாரு இல்லையா, அந்த குருவுடைய 9ஆம் பார்வை கும்பராசி கிடைக்குது. அப்போ தங்க நகை வாங்கக்கூடிய அல்லது அடமானத்திற்கு இருக்கக்கூடிய தங்க நகை மீட்டு வரக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய உதவி, சப்போர்ட், ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? வருங்கால துணையினுடைய ஆதரவும் உண்டு. புத்திர பாக்கியத்திற்கு தடை கிடையாது, குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கும் தடை கிடையாது, திருமணம் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் சொல்லுவாங்க. அப்படி சில காரியத்தில் உங்களை வார்த்தைகளை அடக்கி கையாள்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம வார்த்தையை விட்டு வாக்கு கொடுத்து நீங்களே பல பிரச்சனை மாட்டிக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி பொறுப்பேற்று மாத்திக்காதீங்க. கோபத்தில் அவசரத்தில் வார்த்தையை தவறா பேசி மாட்டிக்காதீங்க. ஆனால் உங்களுடைய உரிமைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், கிடைக்க வேண்டிய இடத்தில் வாய் திறந்து பேசியே ஆக வேண்டும். ஆனால் அதுல கொஞ்சம் கனிவு இருக்க வேண்டும். ஸோ அவசரத்திலேயோ கோபத்திலேயோ பெரிய பெரிய ஆள்களையும் உங்களுக்கு செய்யக்கூடியவர்களும் பகைத்து கொள்ளாதீர்கள். அதில் மட்டும் நீங்க கவனத்தோட இருந்துங்க. ஸோ நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், சில பேர் கெட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்து விடாதீர்கள். ஸோ அதுல மட்டும் நீங்க கவனத்தோட இருந்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த சனியோடைய காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய வழிபாடுகள், வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று கண்டிப்பா உணவு தானம், அன்னதானம், குறிப்பாக எலுமிச்சம்பழ சாதம் அன்னதானம் தொடர்ந்து பண்ணுங்க. மற்றும் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பா பண்ணுங்க. உடல் ஊனமானவர்களுக்கு ரொம்ப பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மற்றும் சனிவானுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கோங்க. வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனிவானுக்கு மாலை 6 மணிக்கு மேல் எள்ளு தீபம் ஏற்றி வணங்குவது, வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா
உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த வைப்பும் நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், ஓம் நம சிவாயம், எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.